ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் வணக்கம். இந்த பதிவிற்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சியடைகிறோம். தினந்தோறும் ஒரு சுவாரஸ்யமான தகவலை பற்றி பார்த்து வருகிறோம். அந்த வகையில் இன்றைய பதிவில் நின்ற மனைவி எண்ட காதலி ஆக முடியாது சாரே, சரித்திரமான அந்த 7 நாட்கள் என்ற திரைப்படம் தமிழ் சினிமா தவிர்க்க முடியாத ஆட்சியை நிகழ்த்தி வருகிறது. பல்வேறு விதமான சிறந்த கலைஞர்கள் அதன் தூணாக இருந்து தமிழ் சினிமாவை இன்று வரை உலக அரங்கில் பிரம்மாண்டமாக வைத்திருக்கின்றனர். என்னதான் பல கதைகள் சிறந்தவைகளாக இருந்தாலும் திரையில் காட்டப்படும் கதைக்குதான் வெற்றி. அந்த வகையில் தமிழ் சினிமாவில் சிறந்த ஜாம்பவான்களில் ஒருவராக விளங்கக்கூடியவர்தான் நடிகர் மற்றும் இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்கள். திரைக்கதையை மக்களிடத்தில் எளிதாக சொல்வதற்கு இவருக்கு நிகர் இவர் மட்டும்தான். தமிழ் சினிமா வெறும் பொழுதுபோக்காக மட்டுமல்லாமல் இன்று வரை தமிழ் மக்களின் வாழ்க்கையில் ஊடுருவி இருந்து வருகிறது. அந்த அளவிற்கு மக்களோடு ஒன்றிணைந்து பயணிக்க கூடியதுதான் இந்த தமிழ் சினிமா. ஒரு திரைப்படம் சாதாரணமாக அவ்வளவு எளிதில் மக்களை கடந்துவிட்டு செல்லாது. அனைவரின் உணர்வுக்கும் ஈடு கொடுத்து சென்றால் மட்டுமே திரைப்படங்கள் தமிழ் சினிமாவில் வெற்றி அடையும். அந்த இடத்தை சரியாக கற்று தேர்ந்தவர்தான் இயக்குனர் கே. பாக்யராஜ். சுவரில்லாத சித்திரங்கள், மௌன கீதங்கள் என பல வெற்றி படங்களை மக்களிடத்தில் கொடுத்துவிட்டு அடுத்த திரைப்படத்தை மக்களோடு மக்களாக வாழ வைத்தவர்தான் இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்கள். அதுதான் அந்த 7 நாட்கள் என்ற திரைப்படம். வித்தியாசமான கதைகளை கொண்டு தொடங்குவதில் இயக்குனர் கே. பாக்யராஜ் மிகவும் வல்லவர். திரைப்படத்தின் தொடக்கமே திருமணத்தில் ஆரம்பமாகின்றது. அம்பிகா ஏற்கனவே திருமணமாகி குழந்தையோடு இருக்கும் ஒருவரை திருமணம் செய்யும் காட்சிதான் அது. திருமண நேரத்தில் அம்பிகா மயக்கமடைந்து கீழே விழுகின்றார். என்ன காரணம் என நடிகர் ராஜேஷ் கேட்க அப்படியே கதை பின்னோக்கி நகர்கிறது. சோகமான கதைக்களத்தில் இருந்து அப்படியே வேறு உணர்வுக்கு மாறுவது என்பது அவ்வளவு எளிதில் வெற்றி அடையாது. அதனை செய்து வெற்றியடைந்தவர் இயக்குனர் கே. பாக்யராஜ். சினிமாவில் பெரிய இசையமைப்பாளராக வேண்டும் என ஆசைப்பட்டு கேரள மண்ணில் இருந்து சென்னை நோக்கி பாக்யராஜ் வருகிறார். கேரளாவைச் சேர்ந்த அம்பிகா தமிழ் பெண்ணாகவும் பாக்யராஜ் மலையாளியாகவும் இந்த திரைப்படத்தில் நடித்திருப்பார். வாய்ப்பு தேடுவதற்காக அம்பிகாவின் வீட்டில் தங்குகிறார் பாக்யராஜ். அவர் பேசும் மலையாளமும் ஆங்காங்கே செய்யும் நகைச்சுவைகளும் மக்களை கதைக்குள்ளேயே வைத்திருக்கிறது. வீட்டில் இருக்கும் அம்பிகாவிற்கு பாக்யராஜ் மீது காதல் ஏற்படுகிறது. பின்னர் கட்டாயத்தின் பேரில் 2வது தாரமாக மருத்துவராக இருக்கக்கூடிய ராஜேஷுக்கு திருமண ஏற்பாடுகள் நடக்கின்றது. உடல்நிலை சரியில்லாத நிலையில் ராஜேஷின் தாயார் இருக்கின்ற காரணத்தினால் இந்த ஒரு வாரம் நீ என்னோடு இருந்தால் போதும், நான் உன் காதலனோடு உன்னை சேர்த்து வைத்து விடுகிறேன் என அம்பிகாவிற்கு உறுதிமொழி கொடுக்கிறார். வாய்ப்பு தேடி அலைந்து கொண்டிருக்கும் பாக்யராஜை கடைசியில் ராஜேஷ் கண்டுபிடிக்கிறார். நான் ஒரு திரைப்படம் எடுக்க போகிறேன், அதற்கு உங்களை இசையமைப்பாளராக நியமிக்கிறேன் என இவர்கள் வாழ்க்கையில் நடந்தவற்றை கதையாக பாக்யராஜியிடம் ராஜேஷ் கூறுகிறார். திடீரென்று ராஜேஷுக்கு போன் வருகிறது. எடுத்து பேசும்பொழுது அவருடைய தாயார் இறந்து விட்டார் என செய்தி கூறுகின்றனர். அனைத்து உணர்வுகளையும் கட்டுப்படுத்தி கொண்டு இதே சூழ்நிலையை சொல்லிக்கொண்டு பாக்யராஜ் முன்னிலையில் நிற்கிறார். அந்த தாயார் இறந்து விட்டாரா என பாக்யராஜ் கேட்க அவர் இறந்து விட்டார் என கூறுகிறார். கதைக்கு இதுதான் சரியாக இருக்கும் என பாக்யராஜ் மகிழ்ச்சியோடு கூறுகிறார். இறுதியாக பாக்யராஜியோடு அம்பிகாவை சேர்த்து வைக்க ராஜேஷ் முயற்சி செய்யும்போது அங்கு சொன்ன டயலாக்கு தான் இன்று வரை தமிழ் சினிமாவின் ட்ரேட்மார்க்காக இருந்து வருகிறது. என் காதலி உங்கள் மனைவியாகலாம், ஆனால் உங்கள் மனைவி என் காதலியாக முடியாது என்ற வசனம் நெத்தி பொட்டில் அடிப்பது போல் படத்தை முடித்து வைக்கிறது. இந்த சூழ்நிலையை மக்களிடத்தில் கொடுத்து இனம் புரியாத ஒரு உணர்வில் தத்தளிக்க வைத்திருப்பார் இயக்குனர் கே. பாக்யராஜ் அவர்கள். கூட்டம் கூட்டமாக வண்டி கட்டிக்கொண்டு பாக்யராஜ் திரைப்படத்திற்கு குடும்பத்தோடு சென்று பார்த்து இந்த திரைப்படத்தை மிகப்பெரிய வெற்றியாக அனைவரும் மாற்றினார்கள். அம்பிகா மற்றும் பாக்யராஜ் ஆகிய இருவரும் சேர வேண்டும் என மக்கள் எதிர்பார்ப்போடு காத்திருக்கும் பொழுது இப்படி ஒரு பதிலை கூறி ரசிகர்களின் ஆசையை நிராசையாக மாற்றி வெற்றி கண்டார் இயக்குனர் கே. பாக்யராஜ்.
தாலி சென்டிமெண்டை வைத்து மொத்த பெண் கூட்டத்தையும் தனது ரசிகர் கூட்டமாக மாற்றினார் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள். திரைப்படத்தின் அடுத்த தூணாக விளங்கியது இசையமைப்பாளர் எம்.எஸ். விஸ்வநாதனின் இசை. தேவையில்லாத பாடல்களை தவிர்த்துவிட்டு எந்த இடத்திற்கு எந்த பாடல்கள் தேவையோ அதை மட்டும் சரியாக கொடுத்திருப்பார் இயக்குனர் கே பாக்யராஜ். அனைத்துமே கலவையாக இந்த திரைப்படத்தில் இருந்தாலும் குடும்ப திரைப்படமாக இதனை மாற்றி வெற்றி கண்டார் இயக்குனர் கே பாக்யராஜ் அவர்கள். திரைக்கதையின் ஒரு முன்னோடியாக இன்று வரை அந்த 7 நாட்கள் திரைப்படம் விளங்கி வருகிறது என்று சொன்னால் அது மிகையாகாது. இந்த படத்தின் மூல கதை நகைச்சுவை நடிகர் சந்திரபாபுவின் உண்மை வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை மையமாக வைத்து எடுக்கப்பட்ட திரைப்படம் என்பது குறிப்பிடத்தக்கது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை பற்றி தெரிந்து கொள்ள நம்முடைய சேனலுக்கு உடனே ஒரு லைக் போட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். வாழ்க தமிழ்.